தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க அனுமதிக்காதது அரசியல் களத்தில் பல கேள்வி கணைகளை எழுப்பியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் ஒரு காலத்தில் அதிமுக என்ற இரும்பு கோட்டையில் 3 முறை முதல்வராகவும் ஜெயலலிதாவின் விசுவாசியாகவும் பலம் பொருந்தியவராக வலம் வந்தார். இன்று அவரது அரசியல் பானம் கார் மேகங்கள் சூழ்ந்து எந்த திசையிலிருந்து இடி இறங்கும் என்ற நிலையில் உள்ளது. அதற்கு காரணம் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விதித்துள்ள நிபந்தனை என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் தனது கால் தடத்தை வலுவாக பதிக்க நினைக்கும் பாஜக அதற்கான எல்லா வழிகளையும் ஆராய்ந்து செயல்படுத்தி வருகிறது. தற்போதைக்கு தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக அதிமுக தலைமையில் கூட்டணி அமைப்பதே பாஜகவுக்கு சாதகமான ஒன்றாக இருக்கும். ஆனால் அதிமுகவின் நிபந்தனைகளை பரிசீலிக்க வேண்டிய இடத்தில் பாஜக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அதிமுகவின் மிக முக்கியமான நிபந்தனை ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் இணைக்கக்கூடாது. அதற்கு பாஜகவும் இசைவு தெரிவித்திருப்பதையே தமிழக பயணத்தின் போது ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்காமல் பிரதமர் மோடி சென்றதை உணர்த்துகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோரை தமிழகம் வந்த பிரதமர் மோடி சந்தித்துள்ளார். ஆனால் தங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் அனுமதி அளித்தால் அது எனக்கு கிடைக்கும் பாக்கியம் என உருகி உருகி கடிதம் எழுதிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புதான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மூலம் அந்த சந்திப்பை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை நயினார் நாகேந்திரன் மறுத்துள்ளார். பிரதமரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் விரும்பியது தனக்கு தெரியாது என்றும், அப்படி தெரிந்திருந்தால் தானே ஏற்பாடு செய்திருப்பேன் என்றும் கூறியுள்ளார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எழுதிய கடிதம் ஊடகங்களில் வெளியாகி பேசுபொருளான நிலையில் அது குறித்து தனக்கு ஒன்றுமே தெரியாது என நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பதற்கு பின்னணியில் வேறு ஒரு அரசியல் கணக்கு இருக்குமோ என யோசிக்க வைக்கிறது. பிரதமர் மோடியின் சந்திப்பு மறுக்கப்பட்டதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கதவுகள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஓங்கி சாத்தப்பட்டுள்ளதாகவே எண்ண தோன்றுகிறது. பல ஆண்டுகளாகவே பாஜகவை தொடர்ந்து ஆதரித்து வரும் ஓ பன்னீர்செல்வத்தை அந்த கட்சி கைவிட்டு விட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கவலைப்படுகின்றனர். எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல் அரசியலில் தனித்து நிற்கும் அவர் வலுவான நிலைப்பாட்டை எடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தற்போது அவருக்கு சாத்தியமான ஒரே வாய்ப்பு தனிக்கட்சி தொடங்கி விஜயின் தாவேகா போன்ற கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதே. ஆனால் புதிய கட்சி தொடங்கி தேர்தலை சந்திப்பதற்கான பணபலமோ ஆள்பலமோ அவரிடம் உள்ளதா என்பது விடை தெரியாத கேள்வியே. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.